சேலம் இன்ஜினியரிட் திக்ர் மஜ்லிஸ். சேலம் இன்ஜினியரிட் திக்ர் மஜ்லிஸ். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சையதுல் அன்பியா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேഖുമാர்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மோர்கள் ஓரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான்: என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டேன். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்கி அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன? அல்லாஹ் இதில் நமக்கு ஒரு தர்பியத்து செய்கிறான். என்ன தர்பியத்து அப்படின்னா, நம்மளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே உங்களுடைய காரியத்தை அல்லாமல் ஒப்படைச்சிருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி, இபாதத்தை சார்ந்த விஷயம் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் சொல்கிறமா நடங்க. அதில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நல்லவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. அதில் உங்களுக்கு கயிறு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட அறிவாளி உலகத்தில் யாரும் கிடையாது. ரொம்ப அறிவில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. நான் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தங்களை அப்படியே அர்ப்பணிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒரு ஆரம்பத்தில் பதில்களத்துக்காக வேண்டி, சண்டை போடுவதற்காக வேண்டி புறப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்மளை எதிரிகள் தாக்குவதற்காக வேண்டி வியாபாரம் செஞ்சு அதிகமான முதலீட்டு கொண்டு அதில் ஆயுதங்களை வாங்கி நம்மளை தாக்குவதற்காக வேண்டி ரெடி ஆகிட்டாங்க. அப்போ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க. ஒருத்தர் முகத்தை ஒவ்வொரு சாப்பி பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன செய்யறதுன்னு அவருக்கு புரியலை.
இதை புரிந்து கொண்ட சில அறிவாளியான சஹாபாக்கள் அந்த மதினார் வாழக்கூடிய ஹஜ்ரத் கூட்டத்தை சேர்ந்த தலைவர் இருந்தார். யார் ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், நாங்கள் அப்படியே வழிபடுறோம். எங்கள் எல்லாத்தையும் போய் கடலில் விழுந்து மௌத்தா போன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு நாங்கள் வழி என்ன சொன்னாலும் செய்ய தயார். அல்லது எதிரிகள் முன்னாடி வர்றாங்க, அவனை சண்டை போடுங்கன்னு சொல்கிறதுக்கான்னு வர்றீங்க, நாங்கள் எல்லாரும் தயார் அப்படின்னு அவன் சொன்னான். இப்படியே ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்தவொடனே எல்லாருமே அதை சந்தோஷம் வரவேற்றாங்க. ஆனால் அப்போ சூழ்நிலை என்ன, சஹாபாக்கிட்ட ஆயுதங்கள் அதிகமாக கிடையாது, சண்டை பயிற்சி பெற்றவர்களும் கிடையாது. மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க தான் சண்டையிட்டு பழக்கப்பட்டவங்க. மதீனாவாசிகள் விவசாயத்தையே செய்ய தெரியும், அவங்களுக்கு சண்டை போட தெரியாது. சண்டை போட தெரிஞ்சிருந்தாக்கா யூதர்களை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க அவங்க. ஆனால் இவங்க மேலே யூதர்கள் மேலே ஏறி உட்காந்து ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வட்டி கொடுத்து வாங்கி இவங்களை எல்லாத்தையும் அடிமை மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. அது காரணம் என்னென்னா இவங்களுக்கு விலது சண்டை போட தெரியாதனால. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனேயும் அவங்க சண்டை போட தெரியாதுன்னு தெரியும், இருந்தாலும் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, இப்படி எதிரிகள் முன்னாடி வர்றாங்க, இஸ்லாத்தை அழியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோடு அவங்க வர்றாங்க, இப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போத்தான் அந்த சாமி சொல்கிறாரு, நீங்கள் எங்களை என்ன சொன்னாலும் செய்யுங்க, சொல்லுங்கள், சரி ஆளுக்கு அப்படின்னா. சரி, இக்கட்டான சூழ்நிலை, சண்டையும் போட தெரியாது, எதிரியும் முன்னாடி வந்துட்டான், இப்படி என்ன செய்யறது? ஒரு மனிதர் நான் டிப் டப்பா பெயின் கூட சட்டை போட்டு நல்லா ஆனஸ்ட்டாக நல்லா சூட்கேஸ் வச்சுக்கிட்டு நல்ல உயிர்ந்த வாட்சி கட்டிட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. 4 ரவுண்டு இல்லை அவரை மறைச்சிட்டாங்க. கத்தியை காட்டுறாங்க. கத்தியை காட்டி டே சூட்கேஸ் போகலாம், இல்லை குழந்தைங்க மாட்டலாம். சூட்கேஸை கொடுத்துட்டார். சேப்பல் உயிர்றான்.